முருகர் அற்புதம் அதிசயம் அப்படின்ற தலைப்புல முருகன் அருட்செல்வர் ஜே.எஸ்.கே. கோபி அண்ணா நம்மளுடைய சந்தேகங்களுக்கு நிறைய பதில் சொல்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு கேள்விகள் எடுத்து அதுக்கு அண்ணா பதில் சொல்ல இருக்கிறாரு. வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சமீபமா உணர்ந்துகிட்ட ஒரு விஷயம், நம்ம மேல வரக்கூடிய விமர்சனங்கள், நம்ம அதை செய்யல அப்படிங்கும் போது அது நம்மள மேல மேல வளர்க்கும். நம்ம அதை நோக்கி ரொம்ப போக வேண்டாம். நான் உணர்ந்தேன். நீங்க உணர்ந்தீங்கல்ல, நான் இந்த விஷயத்த பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க ரஜினி சார்ட்ட இருந்து ஒரு பெரிய பாடத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்நாள்ல அவர் எந்த விமர்சனம் ரியாக்டே பண்ண மாட்டாரு. இன்னொன்னு அவர்கிட்ட போய் சார் இப்படி பேசியிருக்காங்க சார் அப்படின்னா நெகட்டிவிட்டி வேண்டாம், ஒரே வார்த்தை நெகட்டிவிட்டி வேண்டான்ட்டு. இப்ப நான் சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு வந்து பதிவு பண்ணி நீங்க கூட கேட்டீங்க நான் அப்படி சொன்னீங்கன்ட்டு. எனக்கு ஒருவேளை நான் சின்ன வயசுலயே எனக்கு ஆயிட்டாலும் இல்ல நாளைக்கு ஏதாவது எனக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் அது என்னோட ஊழ்வினை கர்ம வினை தானே தவிர முருகர் என்ன அப்படி பண்ணிட்டாரு பாத்தியா, முருகர் பேர்னா இந்த ஒரு குரூப் பேசுவாங்க. நம்ம அனுபவிக்கிற எல்லா துன்பம் வேதனையும் நம்ம ஊழ்வினை கர்ம வினை தான். இப்போ பழனியில நான் போயிருக்கும் போது எடப்பாடி பர்வதராஜ மக்கள் போகும்போது எனக்கு ஒருத்தர் சொல்றாரு, சார் கீழே வரைக்கும் நல்லா இருக்குங்க சார், மேலே ஏறி நம்ம முருகனை பார்த்த அப்புறம் எனக்கு எவனை பார்த்தாலும் பயங்கர கோவம் வருது சார், ஒரு செக்யூரிட்டி எதனா சொன்னா கூட எனக்கு அவ்வளோ கோவம் வருதுங்க சார், இந்த நேரத்தில் என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணோட திட்டிட்டு வைக்கிறேன் சார், நீங்க ஒரு பேட்டியில சொன்னீங்க முருகர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த டென்ஷன், உங்க ஊழ்வினை கர்மனை முருகர் கிட்ட போக கூடாது. நீங்க முருகர் சம்பந்தமா நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களை அறியாம ஒரு உக்கிரமா மாறினீங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கலான்னு தெரியல. ஏன்னா உங்க விதி முருகர்கிட்ட சேர விடாம முன்னும் நீங்க தொடர்ந்து 36 கொண்டு பண்ண போறீங்க. இந்த டென்ஷனை உருவாக்கி 2வது 3வது நிகழ்ச்சியில உங்களை நிப்பாட்டிடணும், உங்களை வந்து இதுக்கு போக கூடாது, மற்றவங்களோட தலையத்தை மாத்துறதுக்கு உங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி இயற்கை கொடுக்குற ஒரு போதனை தான் இந்த டென்ஷன். முருகர் அற்புதம் அதிசயம் அப்படின்ற தலைப்புல முருகன் அருட்செல்வர் ஜே.எஸ்.கே. கோபி அண்ணா நம்மளுடைய சந்தேகங்களுக்கு நிறைய பதில் சொல்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு கேள்விகள் எடுத்து அதுக்கு அண்ணா பதில் சொல்ல இருக்கிறாரு. வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கர்ம ஆராய்ச்சி பத்தி நிறைய பேசும்போது நானுமே சமீபமா உணர்ந்துகிட்ட ஒரு விஷயம், நம்ம மேல வரக்கூடிய விமர்சனங்கள் நம்ம அதை செய்யல அப்படிங்கும் போது அது நம்மள மேல மேல வளர்க்கும். நம்ம அதை நோக்கி ரொம்ப போக வேண்டாம், அதுக்கு எதிர்வினையா நம்ம பண்ண வேண்டாம்ன்றத வந்து நான் உணர்ந்தேன். நீங்க உணர்ந்தீங்கல்ல, நான் இந்த விஷயத்த பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆமா, நீங்க ரஜினி சார்ட்ட இருந்து ஒரு பெரிய பாடத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்நாள்ல அவர் எந்த விமர்சனம் ரியாக்டே பண்ண மாட்டாரு. இது வந்து உண்மை. நீங்க எப்பேற்பட்ட மோசமான எந்த விமர்சனம் வேணா ரியாக்ட் பண்ண மாட்டார். ஒண்ணு. இன்னொன்னு, அவர்கிட்ட போய் சார் இப்படி பேசியிருக்காங்க சார் அப்படின்னா நெகட்டிவிட்டி வேண்டாம், ஒரே வார்த்தை நெகட்டிவிட்டி வேண்டான்றாரு. நீங்க வந்து அது நான் உண்மையிலே ரஜினி சார் இருந்து கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம். அதனாலதான் இப்ப வரைக்கும் இன்னைக்கு 75 வயசாவது இன்னைக்கு வரைக்கும் நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணம், நீங்க எவ்வளவு உங்களை மோசமான விமர்சனம் பண்ணாலும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு போயிட்டு வர தவிர அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டோ இல்ல அதுக்கு வந்து பேசிட்டு இருக்க முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம மக்களோட சுபாவம் சொல்லிடுறேன். நீங்க வந்து நம்ம வீடியோ ஒரு 1 லட்சம் பேர் பாக்குறாங்க, நம்ம வீடியோ வந்து ஒரு 50,000 பேர் பாக்குறான் அப்படின்னா அந்த 50,000 பேரும் ஒரே மனநிலையில பார்க்க மாட்டாங்க. அதுல ஒரு 5,000 பேருக்கு என்ன மனநிலை இருக்குன்னா, இவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி வாழ்றாங்க, எப்படி சர்வேல் பண்றாங்க, எப்படி இவெல்லாம் ஊரா போறான், முருகர் பத்தி இப்படி பேசுறானே, முருகர் பேரை சொல்லி சம்பாதிக்கிறான், முருகர் பேரை சொல்லி ஏமாத்துறான், இல்ல வராகி பேரை சொல்லி விளக்கடை அம்மா வந்து வியாபாரம் பண்றாங்க, வராகி வச்சு நல்ல விளக்கடை அம்மா வந்து கெல்லா கட்டிட்டாங்க, சொத்து சேர்த்துறாங்க, இப்படி எல்லாம் மனசுல நினைச்சுப்பாங்க. நல்லா கேட்டுமா மனசுல நினைச்சுப்பாங்க, ரியாக்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஜெனரல் போல எப்பயும் போல பாத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ஒருத்தர் நம்ம சறுக்குவோம்ல, அப்போ இந்த 5,000 பேர் வெளியே வருவாங்க. அன்னைக்கே தெரியும் பாத்தியா இவங்க எப்படி இருக்கான் பாத்தியா, அன்னைக்கே தெரியும் நம்ம இப்படி. இதெல்லாம் இயற்கைங்க மாதிரி. இன்னைக்கு இல்ல, நீங்க இந்த கலியுகம் அழிய வரைக்கும் இப்படிதான் இருக்கும், கலியுக தொடக்கத்துல இருந்து எப்படிதான் இருக்கும். நீங்க இதெல்லாம் இப்ப நான் சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு வந்து பதிவு பண்ணி நீங்க கூட கேட்டீங்க நான் அப்படி சொன்னீங்கன்ட்டு. எனக்கு ஒருவேளை நான் சின்ன வயசுலயே எனக்கு ஆயிட்டாலும் இல்ல நாளைக்கு ஏதாவது எனக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் அது என்னோட ஊழ்வினை கர்ம வினை தானே தவிர முருகர் என்ன அப்படி பண்ணிட்டாரு பாத்தியா, முருகர் பேர்னா இந்த ஒரு குரூப் பேசுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க மக்களே. நம்ம அனுபவிக்கிற எல்லா துன்பம் வேதனையும் நம்ம ஊழ்வினை கர்ம வினை தான். நல்லது எல்லாத்துக்கு காரணம் இறைவன். இதுதான் சத்தியமான உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்க இது இன்னும் அதிகம் தான் ஆகும் தவிர கம்மியாகாது. இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் ஒரே வழின்னா எல்லாரும் நல்லவரை, எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களை என்னை வந்து ஒருத்தவங்க செருப்பால அடிப்பான்னு சொல்றாங்கன்னா நான் அவங்களை வந்து ரொம்ப நன்றி, என் கர்மா வாங்க வந்துருக்கீங்க நன்றின்னு சொல்லிட்டு போடுமே தவிர இன்னும் எப்படி நீ செருப்பால அடிக்கலாம், உன்னை இப்படி பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா அவரோட கர்மாவை சேர்த்து நீங்க வாங்கிப்பீங்க. ஒண்ணு. அர்த்தமுள்ள இந்து மொத்தம் வந்து கண்ணதாசன் ஒன்று சொல்லியிருப்பாரு. நான் வந்து எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கிட்ட போய் படிக்கணும்னு சொல்லி உதவி கேட்டேன். அப்போ வந்து சொன்னாரு, உனக்கு எதுக்குடா படிப்பு, போய் பழைய பேப்பர் கடையில் போய் நல்லா செய்ய அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமா என்ன பேசினாங்க. நான் அன்னைக்கு அழுதுட்டே வந்துட்டேன். பல வருஷம் உருண்டோடி போனதுக்கு அப்புறம் யாரு என்ன சொன்னாரு, அவங்க பையன் அதே பேப்பர் கடையில் தான் இப்பயும் இருக்கான் அப்படின்னாரு. அது மாதிரி நீங்க எது சொன்னாலும் இயற்கை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோ.
ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ நம்மளுக்கு கெட்ட நேரம் வருதோ பலவீனம் வருதோ அப்ப திரும்ப கூட காத்திருக்கனால நீங்க இயற்கை கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போயிடணும். உங்களை திட்டுறவங்களையும் நீங்க வாழ்த்தி பாருங்களேன், அதோட வாழ்க்கையே வேறங்கம்மா. எல்லாருக்கும் அந்தந்த ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஏன் வருதுன்னா, எப்படி இறைவனை பேசி இன்னொரு ஒரு விஷயங்கம்மா, ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இப்படி சோதனை வருதுன்னா, நீங்க இந்த இறை சக்தி வந்து கொண்டு போறீங்கல்ல, நீங்க நல்லா பாருங்க, நீங்க எப்போ முருகரை தொட்டீங்களோ, முருகர் நிகழ்ச்சி பண்றேன்னு சொல்லல, அப்பதான் உங்களுக்கு அறியாம கோபம் அதிகமா வந்திருக்கும். நீங்க வந்து இப்போ பழனியில நான் போயிருக்கும் போது, எடப்பாடி பருவதராஜ மக்கள் போகும்போது எனக்கு ஒருத்தர் சொல்றாரு, சார் கீழே வரைக்கும் நல்லா இருக்குங்க சார், மேலே ஏறி நம்ம முருகனை பார்த்த அப்புறம் எனக்கு எவனை பார்த்தாலும் பயங்கர கோபம் வருது சார், ஒரு செக்யூரிட்டி என்ன சொன்னா கூட எனக்கு அவ்வளவு கோபம் வருதுங்க சார், இந்த நேரத்தில் என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணோட திட்டிட்டு வைக்கிறேன் சார், நீங்க ஒரு பேட்டியில சொன்னீங்க முருகர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த டென்ஷன், உங்க ஊழ்வினை கர்மனை முருகர் கிட்ட போக கூடாது. நீங்க முருகர் சம்பந்தமா நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களை அறியாம ஒரு உக்கிரமா மாறினீங்க, அது நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. ஏன்னா உங்க விதி முருகர்கிட்ட சேர விடாம இன்னும் நீங்க தொடர்ந்து பல நூறு முருகர் 36 கொண்டு பண்ண போறீங்க. இந்த டென்ஷனை உருவாக்கி 2வது 3வது நிகழ்ச்சியில உங்களை நிப்பாட்டிடணும், உங்களை வந்து இதுக்கு போக கூடாது, மற்றவங்களோட தலையத்தை மாத்துறதுக்கு உங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி இயற்கை கொடுக்குற ஒரு சோதனை தான் இந்த டென்ஷன். அதுல நம்மள அறியாம கோவப்பட்டுரும். எனக்கு அந்த மாதிரிலாம் பயங்கரமான வந்து ஒரு கட்டத்துக்கு மேலதான் கர்மால ஆயிடுச்சு, உணர்ந்து 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 ஆஹா இவர் என்ன இன்னைக்கு திட்டுறாரு, ரொம்ப கேவலமா பேசுறாருன்னா, ஐயா இன்னைக்கு நம்ம கர்மாவை வாங்கறதுக்கு வந்திருக்காரு, அவருக்கு நன்றின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பிடணும். அதுக்கிட்ட போய் நம்ம நீங்க என்னைக்கு ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, நான் வந்து நல்லவன் கெட்டவன் கிடையாது நல்லவன் அப்படின்னு நீங்க எப்போ ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்கு முன்னாடி இயற்கை ரெடியா இருக்கும், இவன் வந்து கெட்டவன் தான் நல்லவன்லாம் கிடையாதுன்னு காட்டுறதுக்கு. அப்போ நீங்க சமமான நியூட்ரலா நான் நல்லவனும் கிடையாதுங்க கெட்டவனும் கிடையாதுங்க சாதாரண மனிதன் நீங்க நினைச்சிட்டு போனீங்கனாலே அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போயிடும். உண்மைதான் உண்மைதான். இல்லைன்னா ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குல்ல, இந்த ஆன்மா கர்மா இதை பத்தி எல்லாம் பேசுறோம் இல்லையா. என்னுடைய பிறப்பு இறைவனை பத்தி பேசி இறைநிலைக்கு நிறைய பேரை கொண்டு போகணும், பூஜை வழிபாடுக்கு நிறைய பேரை கொண்டு போகணுன்றது என்னோட பிறப்பா இருக்கு. ஒரு சில பேரோட பிறப்பு என்னவா இருக்கு அப்படின்றதான் நான் இப்ப அப்படி அந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிறப்பு அடுத்தவங்களை குறை பேசி தன்னுடைய வயித்தை கழுவிக்கணும்னு தான் இருக்குது போல இருக்கு. சரி, அதுக்கு நம்ம உபயோகப்படுறோம் அப்படின்னா உபயோகப்பட்டுட்டு போவோம், யாருக்கும் ஒரு ஆளுக்கு உபயோகமா இருக்கணும் இல்லையா. என்னைய பேசி நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்கன்னா சந்தோஷமா ஆகுங்கன்ற மனநிலைய உண்மையிலேயே முருகர் தான் கொடுத்தாரு. அவ்வளவு ஆத்திரம் எனக்கு அவ்வளவு அதுக்கு முன்னாடி வந்தது இல்ல. இதுக்கப்புறம் நீங்க கடைசி உங்க ஆயுசு முடிவு வரைக்கும் இதுக்கப்புறம் எந்த சோதனையுமே மாட்ட மாட்டீங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை இயற்கை கத்து கொடுத்துருக்கு. உண்மைதான். அதே மாதிரி நம்ம எப்பயுமே கான்சியஸா இருக்கணுங்க. நல்லா கேட்டு, நம்ம எல்லாருமே சாமி கிடையாது, சாதாரண மனிதர்கள் தான். என்ன ஒண்ணு, நம்ம கான்சியஸ் மிஸ் ஆகும். நீங்க எந்த இடத்துலயாவது நம்மளோட கான்சியஸ் இயற்கையை வந்து மாத்திரும். அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம ஒரு பாடம், இந்த பாடத்தை வந்து நானோ இல்ல வந்து வேற யாராலுமே உங்களுக்கு கத்தையே கொடுக்க முடியாது. இயற்கையே உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கு. இது வந்து இதுக்கப்புறம் நீங்க போற பாதை இருக்குல்ல, அது ஒரு பெரிய நீளமான ஒரு பாதையை நோக்கி போவீங்க பாருங்க. ஏன்னா எனக்கு ஒவ்வொரு இடங்களையும் இதுதான் இறை அருள்னு நான் நினைப்பேன். என்னைக்குமே ஒரு விஷயம் வந்து ஆரம்ப காலங்கள்ல இந்த பிசினஸ்குள்ளே வரதா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஆன்மீக ரீதியாகவும் இருக்கட்டும், உள்ள போகும்போது ஒரு சில பிரச்சனைகளை பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து போற பாதை உண்மையிலேயே ஸ்மூத்தா இருக்கும். இதை வந்து ஆரம்ப காலங்கள்லயே நான் உணர்ந்திருக்கேன். பணம் இதெல்லாம் உள்ள வரும்போதே இந்த பணம்ன்றது எவ்வளவு பேருக்குள்ள பகைமையை கொடுக்கும் அப்படின்னு நான் உணர விட்டுதான் எனக்கு பணம் என் வாழ்க்கையில கொஞ்சம் நல்லா புழங்க ஆரம்பிச்சது. சோ இப்ப அடுத்த வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அதுக்கெல்லாம் நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது. இதுல ஒரு விஷயத்த வந்து எனக்கு ராஜேஷ் சார் சொன்னது ஞாபகம் இருக்கு. துபாயில என்கிட்ட சொன்னாரு, பெண் பாடையில் போகும் வரை பழுதாவாள் அப்படின்னாரு. ஒரு பெண்ணா பிறந்துட்டா, பொது வெளியிலன்னு ஒரு பொண்ணு வந்துட்டாலே அந்த பொண்ணு செத்து பாடையில போகும்போது கூட 4 பேர் தப்பா பேசுவாங்களாம். பாத்தியா எப்படிலாம் இருந்தா அப்படின்றால நீங்க அது அவ்வளவுதான், அது அக்செப்ட் பண்ணி அடுத்த நிலைக்கு போயிடணும். இதுக்கப்புறம் நீங்க இந்த விஷயத்த நினைக்காதீங்க. உண்மைதான் உண்மைதான். ஏன்னா 1000 பேர் வாழ்த்திட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில சம்பந்தமே இல்லாம கூவுறதுக்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்லணும் அவசியமும் இல்ல. இத வந்து உண்மையிலேயே கர்மா கணக்கா எடுத்துட்டு அடுத்த நிலையை நோக்கி போய்கிட்டே இருப்போன்ற எல்லாரும் நல்லவரேன்ற மனநிலை. அவ்வளவுதான், உண்மைதான். இல்ல அதுதான் சொல்லிட்டேன்ல, ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிறப்பு கொடுத்திருக்கிறான். இந்த பிறப்பு அவங்களுக்கு அடுத்தவங்களை பத்தி இந்த சகுனி இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அதுவும் இறைவனோட படைப்பு தானே. சகுனியா இருக்கட்டும், துரியோதனா இருக்கட்டும், நம்ம இன்னைக்கு வில்லனா பாக்குற அத்தனை பேருமே இறைவனோட படைப்பு தான். ஆமா, நீங்க ஒரே ஒரு கான்செப்டுங்கம்மா, கிருஷ்ணன் நினைச்சிருந்தா மகாபாரதம் நடக்காம தடுத்திருக்கலாம்.
சிவபெருமான் நினைச்சிருந்தா சூரபத்மன் வரம் கொடுக்காம கந்தபுரான்னு சூரசம்காரம் அப்படி நிகழ்ச்சியை தடுத்திருக்கலாம். தடுத்திருந்தா முருகன் உருவாகி இருக்க மாட்டாரு. அதே மாதிரிதான் ராமாயணமும். விஷ்ணு அவதாரம் நினைச்சிருந்தா இந்த மாதிரி 14 வருஷம் ராமர் வந்து காட்டுக்கு போய் ஒரு சோதனை அனுபவிக்கணுன்ற விஷயத்தையே மாத்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் காட்டுக்கு போகலன்னா சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிருக்க மாட்டாரு, ராவணன் ஒருத்தர் வந்து செத்து போயிருக்க மாட்டாரு. இது எல்லாமே ஒரு கணக்கு தான். உங்களை ஒருத்தர் திட்டுறாங்கன்னா அதுவும் ஒரு கணக்கு, உங்க கர்ம கணக்கு தான். வாழ்த்துறாங்கன்னாலும் ஒரு கர்ம கணக்கு தான். என்ன இப்போ வரைக்கும் திட்டுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. வடபழனி கோவில்ல எங்க அம்மா கியூல நிக்கிறப்போ எங்க அம்மாவுக்கு பின்னாடி 2 பேர் வந்து இந்த கோபின்னு ஒரு ஆள் வந்து பேசினா இவ்வளவு பெரிய கூட்டத்தை உருவாக்கிட்டான், எதுக்கு இவங்க எல்லாம் பந்தாக்காக பேசுறாங்க, விளம்பரத்துக்காக பேசுனா திட்டிருக்காங்க. அப்படியே அவங்க கேட்ட வந்து என்கிட்ட சொன்னாங்க, அம்மா ஒரு பக்கம் புகழ்ச்சின்னு ஒண்ணு வருதா, அடுத்த பக்கம் இகழ்ச்சின்னு ஒண்ணு கண்டிப்பா வரும். நீங்க புகழ்ச்சி மட்டுமே பார்த்துட்டீங்கன்னா அது ரொம்ப மோசம். எல்லாத்தையும் சமமா பாருமா, நான் உன் பிள்ளையா பார்க்காத, நானும் ஒரு சாதாரண மனிதர் தான், அப்படி பாருமான்னு சொல்லி சொன்னேன். அதனால நீங்க இந்த மனநிலைக்கு போயிருங்க. ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி நம்மளுடைய அன்பர் முருக பக்தர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் வந்து அவர் கேட்டதை அப்படியே உங்களுக்கு படிக்கிறேன். ஐயா, ஒரு சந்தேகம். நான் முருகனை 2 வருடங்களாக வழிபட்டேன். என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. பிறகு நான் வேறு சில தெய்வங்களை மாற்றினேன். பிறகு நான் பிரார்த்தனை செய்த விஷயங்கள் நடக்கின்றன. அப்ப பிரார்த்தனை செஞ்சது இப்ப நடக்குதாம். இப்போது இந்த சூழ்நிலையில் என் பிரார்த்தனைகளுக்கு யார் பதில் சொல்கிறார்கள், முருகன் அல்லது மற்ற கடவுள்? இத வந்து நான் பொதுவா முருகனுக்கு மட்டும் இல்ல எல்லா கடவுளுக்கும் கேட்கிறேன் அப்படின்றதையும் சேர்த்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு உண்மையிலே இந்த கேள்வி வந்து நான் படிச்சேன். இது இன்னைக்கு நேற்று இல்லைங்கம்மா. இந்த உலகம் தோன்றி இருந்தது மனிதன் பிறந்தல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு தெய்வத்தை தான் கும்பிடுவான்னு விதினா கிடையாது. நான் வந்து சின்ன வயசுல சாய்பாபா ரொம்ப வழிபட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிள்ளையார் ஒரு கட்டத்தில் பிள்ளையார் ரொம்ப வழிபட்டிருந்தேன். அப்புறம் வேங்கேஸ்வருக்கு போயிட்டு சிவபெருமான் சுத்திட்டு இருந்தேன். அதுக்கும் ரொம்ப ஸ்கூல்ல போயிட்டு சர்ச்சுக்கு போயிருக்கேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பெரிய தர்காவுக்கு போறேன். அந்த தர்காவுக்கு ஏன் போறேன்னா, ஒரு முருக பக்தர் அவர் கனவுல வந்து முருகர் தர்காவுக்கு வேல் கொடுக்கணும்னு சொல்லி வந்து உண்மையிலேயே முருகர் தான் வந்து வேல் கொடுக்க சொன்னாரான்னு பார்த்து அவரு ஒரு பெரிய குழப்பமாகி என்கிட்ட அந்த விஷயத்த வந்து சொல்றாரு. நான் எப்பயும் போல முருகட்ட உத்தரவு கேட்கறேன்னு சொல்லி நானும் உத்தரவு கேட்கறேன், எழுதி போடுறேன். இவர் வந்து நீதான் முருகா வந்து அவர் கனவுல வந்து வேல் கொடுக்க சொன்னிய தர்கால எப்படி முதல்ல வேல் வாங்குவாங்க? இது பெரிய கேள்வி இல்ல. நான் சொன்னேன், ஐயா எல்லாம் ஒருவேளை கொடுக்கணும் வந்தா கூட தர்கால வேல்லாம் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன். இல்லைங்க, எனக்கு வேல் கொடுக்கணும்னு வச்சுங்க, எனக்கு 1 மாசமா அந்த கனவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, அது இல்லாம வேலை காட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்றாரு. அப்ப நான் உத்தரவு கேட்கறேன். அதே மாதிரி நான் கேட்கும்போது ஆமன் வந்துருச்சு, வேல் கொடுக்கணும் வந்துச்சு, நீங்களும் ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமன் வந்துருச்சு. நான் பொதுவா ஒரு தடவை தான் போடுவேன். இதை தாண்டியும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. இது ஏன் தர்காவுக்கு வேல் கொடுக்க சொல்லணும், என்ன காரணம்னு நீங்க போனீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தியானத்துல ஊத்துறது. இது இலங்கை வரைக்கும் போது என்னோட ஆய்வு. சரி கொடுக்கணும்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் போய் ஒரு வேல் வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெள்ளி வேலை ஒரு 3 அடியில் வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, அந்த தர்கால நாங்க வந்து எதையுமே மறுக்க மாட்டோம், கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ நீங்க இந்த தெய்வம் தான் அப்படின்னு கிடையாது. சபரிமலைக்கு போறவங்க வாவர் சாமி வழிபடுறதா இருக்கட்டும், இலங்கையில இருக்கிற முருக பக்தியில வந்து தொன்மையான ஒரு வழிபாடே வந்து நீங்க நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு தொன்மையான வழிபாடு இருக்கு. இந்த பக்கம் வட இந்தியாவில் இருக்கட்டும், நீங்க எல்லா தெய்வமும் ஒண்ணுதான், எந்த தெய்வம் உயர்ந்து தாழ்ந்து கிடையாது. ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு இப்போ உங்ககிட்ட வராகி டிவோட்டிஸா இருக்காங்கல்ல, நீங்க எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஒரு காலத்துல துர்க்கை வழிபாடு ரொம்ப செஞ்சிருந்திருப்பாங்க, இல்ல வந்து அவங்க ரொம்ப சிவபெருமான் வழிபாட்டுல இருந்திருப்பாங்க. இவங்க அந்த காலம் நேரம் சூழ்நிலைக்கேற்ப இந்த இயற்கையும் அவரோட ஊழ்வினை கர்மன்னு தெய்வத்தை மாத்த வச்சுக்கிட்டே இருக்கும். அது இவங்க மாத்தல, அந்தந்த நேரத்துக்கு உண்டான சக்தி வரப்போ அந்தந்த திசைக்கு உண்டானப்போ அவங்க தெய்வத்தை மாத்திக்கிட்டே போவாங்க. இது வந்து இயற்கை தான். உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா உங்க ஆன்மாவோட கனெக்ட் ஆகிற ஒரு தெய்வம் இருக்கும். அதுதான் முருகப்பெருமானா, வாராகியா, இல்ல பைரவரா. ஒரு சில பேர் வந்து பைரவர் தாண்டி வேற எந்த தெய்வத்தை கும்பிட மாட்டாங்க. இன்னொருத்தர் வந்து மகாவிஷ்ணு பெருமாளை தாண்டி வேற எந்த தெய்வத்தை கும்பிடும். இதெல்லாம் ஆன்மாவோட தொடர்பு உள்ள தெய்வங்கள். நீங்க மனிதன் தெய்வத்தை மாத்துறது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான். இது ஒரு பெரிய குற்றமா கருத வேணாம். எந்த தெய்வம் கொடுக்க அந்த தெய்வத்தை பிடிச்சிட்டு போங்கன்றதான் என்னோட இது. சர்ச்சுக்கு போய் நல்லா நினைச்சா ஜீசஸை பிடிச்சிட்டு போங்க, முருகரை பிடிச்சி நல்லா நினைச்சா முருகரை பிடிச்சிட்டு போங்க. உங்க ஆன்மா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தெய்வத்தோட லயப்பட்டு கனெக்ட் ஆகி போகும். இப்ப என்ன வந்து நீங்க நான் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் முருகன்ற தாண்டி வாயில வராது. அது பிள்ளையார்பட்டிக்கே போனாலும் சரி, நீங்க சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, திருப்பதிக்கு போனாலும் சரி, எந்த கோயிலுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலும் முருகான்னு வருதுல, இது நம்ம ஆன்மாக்கு உண்டான தெய்வம். அதே சமயத்துல இந்த தெய்வத்தை நீங்க கும்பிடக்கூடாதுன்னு கிடையாது, எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க. உங்களுக்கு யாரு கொடுக்குறாங்களோ, நீங்க பிறந்தது நல்லா இருக்கிறது தானேங்க, இவ்வளவுதாங்க கான்செப்ட். நீங்க பிறகு நல்லா இருக்கிறது தானே, உங்க மகிழ்ச்சியா இருக்கிறது தானே. இந்த மகிழ்ச்சி எந்த தெய்வம் கொடுக்குதோ பிடிச்சிக்கிங்க. அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி.
நீங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். உங்க ஆன்மா இந்த பிறப்பெடுத்துக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். நம்ம எல்லாரும் என்ன வேண்டோம், நிம்மதியான வாழ்க்கை கூட, ஜாலியா இருக்கணும் அப்படித்தானே வேண்டோம். அந்த ஜாலி எந்த தெய்வம் கொடுக்க பிடிச்சிங்க. ஆனா மனசு ஜாலியாவே இருக்க விடாதுண்ணா. விடாது. என்னன்னா நல்லாதான் உட்கார்ந்துட்டு இருப்போம், அல்லது அன்னைக்கு போய் மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வீட்டுல போயிருப்பேன். அப்ப தேவையே இல்லாம சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு ஞாபகம் கவலைப்பட ஆரம்பிப்போம். அப்ப இப்ப நான் என் மனசை நானே திரும்பி தள்ளி நின்னு பார்த்துட்டு திட்டுவேன், உனக்கு யோசிக்க வேற நேரம் கிடைக்கலையா அப்படின்னுட்டு. அதாவது உண்மை. எங்க அம்மா வாழ்க்கையில் நடந்தது சொல்றேன். அவங்க நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க இல்லாத ஒரு கவலையை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அது அவங்க வாங்கிட்டு வந்து வரோம், அவ்வளவுதான். அடிக்கடி சொல்லமா உன்னோட வரம் இப்படிதான். நானே நினைச்சாலும் உனக்கு சந்தோஷமா வச்சுக்க முடியாது, நீயே நினைச்சாலும் உனக்கு சந்தோஷமா மாறவும் முடியாது. இங்க வாமா, நான் இங்க இருந்து பிளைட் டிக்கெட் போட்டு கூட்டு போறேன்னு சொன்னா அவங்க வேண்டான்னு நினைக்கிறேன்னா அது யாரோட தலையெழுத்து மாற்ற முடியாது. அதே சமயத்துல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஜாலியா இருக்க முடியாதுன்ட்டு, நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நேர்காணல் போறப்போ ஒரு விஷயத்த எடுத்துட்டு சொல்லலாம்னு சொல்லுவேன். இப்போ நடந்தது நேத்து உட்காந்து நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12:40 வரைக்கும் நான் சில விஷயங்கள் விளக்கு கடை பேட்டியில சொல்லி எழுதி வைக்கிறேன். உங்க கடை கிட்ட வரும்போது ஞாபகம் வருது, அதை மறந்துட்டு வந்துட்டோம். அந்த எழுதி வச்ச பேப்பர் அப்படியே தான் இருக்கு, அது விட்டுட்டு வந்துட்டேன். அதே சமயத்துல ஒவ்வொரு நேர்காணலுக்கு முன்னாடி எனக்கு ஏதோ டென்ஷன் இந்த ஃப்ரீக்வன்சியில இந்த அலைவரிசைக்குள்ள போய் சொல்லவே கூடாது. ஓம் சரபா நேரில் டியூஷன் பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்கம்மா. எல்லா விஷயமும் இந்த மேட்டர், இந்த டியூஷன் மேட்டர் மட்டும் காணும். ஐபிசி பக்தியில கிருபானந்த வேற சம்பந்தம் ஒரு விஷயத்த சொன்னா அதை எடுத்துட்டாங்க. ஸோ அப்படிதான் அந்த இயற்கையை நீ அனுமதிச்சது மட்டும் தான் சொல்ல முடியும். இயற்கை அனுமதிக்காம உங்களால எதுவுமே டெலிவரி பண்ணவே முடியாது. அதனால பல சித்தர்கள் சொல்லற சும்மா அமைதியாவே இருந்துட்டாங்க, மனிதனா தேடி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு. ஸோ நீங்க தெய்வத்தை மாத்துறது தவறே கிடையாது. உங்களுக்கு எந்த தெய்வம் கொடுக்குதோ அந்த தெய்வத்தை பிடிச்சிட்டு போங்க. ஆனால் நீங்க முருகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் அந்த முருக சக்தி உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க பல தெய்வத்தை மாத்திக்கிட்டே இருந்தாலும் அந்த முருகர் நீங்க ஒட்டினாலும் அவர் உங்க கை விட மாட்டார். இது நான் கண்ட ஒரு பெரிய உண்மை. முருகருக்கு 12 கை இருக்குல்ல, நீங்க 6 தலை 12 கை இருக்கு, கால் மட்டும் ஏன் 2 இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்துச்சு. உண்மையிலேயே அது ஏன் 2 மட்டும் வச்சிருக்காரு அப்படின்னா, பக்தன் பக்தனுக்கு 2 கை தானே இருக்கு, அவன் பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக அப்படி கூட ஒரு சுருக்கி தன் பக்தருக்காக மாத்தினான் முருகப்பெருமான். அந்த மாதிரி ஒரு கருணூலே தெய்வம். நீங்க முருகரை கும்பிட்டு எந்த தெய்வத்தினாலும் கும்பிடுங்க. ஒருவேளை நான் என்ன சொல்லுவேன், அறுபடை வீடுல எல்லா அறுபடையும் நம்மளுக்கு சக்சஸ் ஆயிடாது. அறுபடை போயிட்டு கஷ்டப்படவும் நான் பார்த்திருக்கேன். ஒரே ஒரு முருகர்னால அது கெட்டியமா பிடிச்சி அவங்களுக்கு உண்டான லக்னத்துக்கு உண்டான முருகரை பிடிச்சி போறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். அதே சமயம் அறுபடைக்கு டூர் கூப்பிட்டு போறாங்க, பாத்திருக்கீங்களா? நீங்க வாங்க நான் கூட்டு போறேன், அப்படி கூட்டு போய் அடிச்சு சண்டை போட்டு வந்தவங்களையும் நான் பார்த்திருக்கேன். நீங்க தெய்வம் நீங்க வடப்பள்ளி கோயிலுக்கு 7 நாளும் போறீங்களா, அந்த 7 நாள்ல எந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையை மாத்துதோ அந்த நாள் தான் உங்களுக்கு நாள் பிடிச்சிங்க. அந்த மாதிரிதான் எல்லா தெய்வத்துக்குமே வராகி அம்மன் வழிபாடா இருக்கட்டும், இல்ல பைரவ வழிபாடா இருக்கட்டும், எந்த தெய்வமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த தெய்வத்தை அப்படியே பிடிச்சி போக வேண்டியதுதான். இதுதான் ஒவ்வொரு இந்த குருமார்கள் மந்திரம் கொடுக்குறாங்கல்லண்ணா, அதுவும் கூட இந்த மாதிரி தான் பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க, அந்த ஆன்மாவுக்கான மந்திரம்னுவாங்க. அது மாதிரி இப்போ அந்த ஆன்மாவுக்கான இறை தேடல் என்னவோ, அந்த ஆன்மாவுக்கான தெய்வம் என்னவோ, அதுலதான் நம்ம மனசு லயிக்கும். இப்ப எல்லாரு கூடயும் நம்ம பழகலாம். இப்போ சமீபமா ஒரு 30-40 நாட்களா நான் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இயற்கை சக்தி ஒரே சக்தியா தான் செயல்பட்டு இருக்கு. அதுல கலியுகத்துக்கு உண்டான சக்தி அதிகமா செயல்படுறது முருகர், பைரவர், வராகி, துர்கை. அதுலயும் பாத்தீங்கன்னா பெண் சக்தி தான் பெரிய சக்தியா வேலை செஞ்சுட்டு இருக்கு. வள்ளியம்மா அவங்க பத்தி நான் தேடுறப்போ, முருகர் கிள்ளி கொடுத்தாலும் வள்ளி அள்ளி கொடுக்க சொல்லுவாங்க. அந்த ஒரு பெண் சக்தி பெரிய சக்தியா இருக்கு. இந்த கலியுகத்துல பெண் சக்தி பெரிய சக்தி. அதனால எப்பேற்பட்ட ஜாம்பாவானும் எவ்வளவு பெரிய 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 பதவியில இருந்தாலும் பெண் விஷயத்துல அவங்க தடுமாறி ஒரு கர்மாவை வாங்கி அது மூலயமா அவங்க சரிவை நோக்கி போறாங்க. அதனால நான் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பேன், நீங்க பெண் முருக பக்தர்கள் யாரும் திட்டாதீங்கன்னு. ஒரு அம்மா நீ எந்த நேரத்துல பேசுவீங்க தெரியல கண்ணா, இந்த மாதிரி என் புருஷங்காரன் என்கிட்ட சண்டை போறதே விட்டாரு பாத்துட்டு, அம்மா இது நான் சொல்லங்கம்மா, எனக்கு தியானத்துல இருந்து உத்தரவு தான் சொன்னேன். நானும் சில விஷயங்களை நிறைய பேரை திட்டி இருக்கேன், அது பெண்ணாக இருந்தாலும் சரி, எங்க அம்மா கிட்ட கூட நான் சண்டை போட்டிருக்கேன். அதனால அந்த உண்மை தெரிய வர மனசு பக்குவம் ஆயிடுச்சு. எல்லாருமே இந்த உண்மை தெரிஞ்சுட்டானா, அது அக்காவோ இல்ல தங்கச்சியோ இல்ல நீங்க மனைவியோ இல்ல காதலியோ அம்மாவோ யாரா இருந்தாலும் எந்த பொண்ணையுமே நான் உன்னை அடிச்சிருவேன், உன்னை நாசம் பண்ணி காட்டேன்னு மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க. அது உங்களுக்கு 20 மடங்கா திரும்ப உங்க குடும்பத்துல நீங்களே திரும்ப திரும்ப அனுபவிப்பீங்க. ஒருவேளை அவங்க கெட்டதா இருந்தா இயற்கையை ஒப்படைச்சிட்டு போயிடுங்க. நீங்க சொன்னது எப்படி முருக சக்தியும் கூட என்னை கேட்டா இறைவன்கிட்ட இருந்து பதிவு பண்ணிடுங்கம்மா, இது குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். பெண்ணை ஆனாலும் எதுவுமே செய்ய முடியாது. அதனாலதான் பெண்ணுக்கு பெண் எதிரின்னு வச்சாங்க. இப்பயும் நீங்க பாருங்க, பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி.
நீங்க பெண்கள் வளர்ச்சியை தடுக்கிறது இன்னொரு பெண்ணாதான் இருக்குமா தவிர இன்னொரு ஆண் வந்து அவ்வளவு ஸ்டில் தடுத்துட மாட்டார். 100ல ஒரு 5 பேர் தான் ஆண் வந்து ஒரு பெண்ணோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனா 95% ஒரு பெண்ணுக்கு பெண் எதிரியா இருப்பாங்க. இதுதான் பெண் சக்தியோட மிகப்பெரிய பலமே. பெண்ணை வந்து ஒரு ஆணால டக்குனு வயசுல அழிச்சிட முடியாது. பெண் தன்னோட இன்னொரு பெண் மூலயமா அடிவாங்க. அது எப்படி இருந்தாலும் சரி. அதனால உங்க பெண் நண்பர்களை தேர்ந்தெடுத்து ரொம்ப கவனமா இருங்க. உங்களை வந்து ரொம்ப மத்தவங்களை பத்தி புறம் பேசிட்டே இருக்காங்களா, அந்த மாதிரி நபர்கள் கூட வந்து நீங்க அதிகமான பழக்க வச்சுக்கிறது குறைச்சிருங்க. அது தேவையில்லாம அவங்க எல்லாருக்கோட கர்மாத்துல நம்ம காது வழியா சேர்த்துட்டு போயிடுறாங்க. உண்மைதான். அது அதிகமா நம்மளுக்கு ரொம்ப புகழ்ச்சி பேசுறவங்களும் ஆபத்து. ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப புகழ்ந்தா பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் இயற்கை என்ன பண்ணுமோ அந்த பெண்ணை அடிக்கிறதுக்கு அதிகமா புகழ்ற பெண்களை வந்து கூட கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுல இந்த சாம்ராஜ்யத்துல வந்து எத்தனையோ பேர் வந்து போயிருக்காங்க. இன்னொன்னு இந்த நேரத்துல சொல்லணும்னு தோணுது. பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும்னா, நான் கவனிச்ச வரைக்கும் இன்னைக்கு வந்து பெண் தெய்வ வழிபாடு இன்னைக்கு பெரிய ஆட்களா இருக்கிற அத்தனை பேரும் அவங்க வெளியில வந்து அவங்க எப்படி காமிச்சுக்கிட்டாலும் ரகசியமா பண்றது பெண் தெய்வ வழிபாடு. உண்மைங்கம்மா. நான் வந்து போகர் பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சியில ஈடுபடுறப்போ, போகர் வந்து எந்த முருகர் செலவுனாலும் செஞ்சிருக்கலாம்ல, இல்ல எந்த தெய்வத்தோட செலவுனாலும் செஞ்சிருக்கோம். சிவபெருமான லிங்கமா வச்சிருக்கலாம், இல்ல பெருமாளை வச்சிருக்கலாம், இல்ல எந்த பிள்ளையார வச்சிருக்கலாம். ஏன் முருகரை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ள போய் தேடி பார்க்கும்போது போகர் வந்து புவனேஸ்வரி அம்மன் வழிபட்டிருக்காரு. அவங்க ஆரம்பத்துல இருந்து புவனேஸ்வரி அம்மன் வழிபட்டதுக்கு அப்புறம் புவனேஸ்வரி அம்மன் கொடுத்த ஞானம் தான் நீ இந்த கலியுகத்துல மக்கள் இந்த மாதிரி துன்பப்பட போறாங்க, அதுக்கு ஒட்டுமொத்த வியாதிகளும் தீர்ற அளவுக்கு நவபாஷானத்தை உருவாக்கி முருகப்பெருமான் சிலை செய்யணும்னு சொல்லி அவங்க உத்தரவு கொடுத்து அப்புறம் தான் செஞ்சாரு. சோ இந்த பெண் வழிபாடுன்றது வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியில அதே மாதிரி கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டை இருந்து கோழி வந்துச்சான்னு கேட்பாங்க. உண்மையிலேயே இந்த உலகத்துல முதல் உருவான உயிரினம் வந்து பெண் தான். அதுக்கு ஒரு உதாரணம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கர்ணன் படம் பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து சூரியன்கிட்ட வந்து ஒரு விஷயத்த கிண்டலா கேட்கிறப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த துணையும் இல்லாம எந்த ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லாம ஒரு வயிற்றுல கரு உருவாகிறதுக்கு ஒரு சூரியன் காரணமா இருக்க மாதிரி இந்த உலகத்துல பெண் உருவானதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா உயிரினமும் உருவாயிருக்குன்றது வந்து நான் சமீபத்துல என்னோட ஆய்வுல கண்டடிச்ச ஒரு சிறிய உண்மைதான். இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு, ஆனா அது இயற்கை அனுமதியோட சொல்றேன். இதேதான் அபிராமி பட்டரும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்து மதம் வந்து கணபதியை கும்பிடுறவங்க இருக்காங்க, முருகரை மட்டுமே வழிபடுறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் முருகரை மட்டுமே வழிபடக்கூடியவங்க இருக்காங்க, சிவனை மட்டுமே கும்பிடுறவங்க இருக்காங்க, பெருமாளை மட்டுமே கும்பிடுறவங்க இருக்கிறாங்க, சக்தியை மட்டுமே வழிபடக்கூடியவங்க இருக்காங்க. இந்த 5 வகையான மதங்களுக்கும் ஆதாரம் எது அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு தான், சாக்த வழிபாடு தான்றதான் சொல்றாங்க. ஏன்னா இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்படி ஒரு குடும்பத்துல ஆதாரமா ஒரு பெண் இருக்காளோ அது மாதிரி எல்லா சக்திக்கும் ஆதார சக்தி இந்த பெண் தெய்வம் தான் அப்படிங்கிறதான் அபிராமி பட்டர் சொல்லியிருப்பாரு. இது எத்தனையோ மதங்களா பிரிஞ்சாலும் அதுக்கு ஆதாரமா முதன்மையா இருக்கிறது நீதான் தாயேன்னு அபிராமி அந்த அதில அபிராமி பட்டர் வந்து அபிராமிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த பெண் சக்தின்றது இன்னைக்கும் பதவி வேணும் பணம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிவபக்தரா தன்னை காமிச்சிக்கலாம். ஆனா மூலம் எங்க இருக்கு, அவங்க வந்து பெரிய ஆள் ஆயிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் அவங்கள உத்து நோக்கணும்னா உள்ள பெண் தெய்வ வழிபாடு இருக்கு. அதை நான் நிறைய பேர்கிட்ட பாக்குறேன். இப்ப அழகா அவர் கேட்டதுக்கு மட்டும் இல்லாம நிறையவே விளக்கம் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது அந்தந்த இதுதான் நம்ம இந்து மதத்தோட பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லலாம். என்ன தேவை இருக்கோ டிபார்ட்மெண்ட் வைஸா அழகா கடவுளை நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. உனக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை கும்பிடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் நான் இதை வந்து நிறைய நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சாப்பாடு விஷயத்துல சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரே விதமான சாப்பாடோ எல்லாருக்கும் ஒரே விதமான உணவு வகைகள் பிடிக்கல. ஆனா அந்தந்த ஒருத்தருக்கு தேவை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆத்மாவுக்கான உருவத்தையும் அந்த பவர் இருக்கக்கூடிய கடவுளையும் நம்ம ஆத்மாவே தேர்ந்தெடுக்கணும். அதை நோக்கின பயணம் தான் போய்கிட்டு இருக்கோம். இதுவே முடிவும் கிடையாது, இதை தாண்டியும் இன்னும் நிறைய இருக்கு. நான் இது எப்படி பாக்குறேன்னா, நான் ஒரு இடத்துல இந்து மதம் நீங்க சொல்ற மாதிரிலாம் நிறைய மென்ஷன் பண்ணி நான் யோசிச்சிருக்கேன். ஆனா ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் மதம்ன்றதை தாண்டி இயற்கை சக்தி பெருசா இருக்கு. இந்த தைப்பூசம் விரதம் இருந்தவங்க எத்தனையோ கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, எத்தனையோ பேர் விரதம் இருக்க நானும் இருக்கா அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஜீசஸ் கை விட்டுவாரா அப்படின்னு கிடையாது. மதங்களை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. நான் வந்து சமீபத்துல உணர்ந்தேன், நம்மலாம் இப்படி ஒரு கட்டத்துல வந்து இவ்வளவு மதம் சார்ந்தெல்லாம் பேசியிருக்கும் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்தேன். இங்க முழுக்க முழுக்க அன்புதான் தெய்வம், கருணை தான் கடவுள்.
நீங்க உங்களை பகைக்கிறவனையும் வாழ வைக்கிறீங்களா, நீங்க தான் தெய்வம். உங்களை வெட்டிடுவேன், உன்னை குத்திடுவேன்னு சொல்றவனையும் சரி நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் கடவுள். இந்த இந்த சூழ்நிலை தான். அதனால நம்ம எவ்வளவு பெரிய தெய்வத்தை மாத்தி மாத்தி கும்பிட்டாலும் எந்த குறையும் கிடையாது. கடைசியா சேர்ற இடம் எந்த இடம், அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு பதில் சொல்லணும்னு தோணுதுன்னா, இப்ப நம்ம கோவிலம் பக்கத்துல இருக்கோம் இல்லையா, இங்க ஒரு 3 பில்டிங் தள்ளி அவங்க முஸ்லீம் ஒரு ஃபேஷன் டிசைனர், அவங்க போரூர் கடைக்கே வந்திருக்காங்களாம். எதுக்காகனா வேல் வாங்குறதுக்காக. சோ இது வந்து நிறைய பேர் நான் பாக்குறேன். நிறைய பேர் நீங்க இந்த தர்கால வேல் கொடுத்துன்னு சொன்னல, அது அவரோட அனுமதி பெற்று அந்த தர்காலே அனுமதி கொடுத்தா கண்டிப்பா நான் இதே நம்ம விளக்கடையிலேயே சொல்றேன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் வந்து முருக பக்தர்கள் காட்டுவீங்களா அப்படின்னேன். அது எப்படி எங்க தெரியலைங்க, நான் எங்க இதுல பேசிட்டு சொல்றேன் அப்படின்னாங்க. அது எனக்கு பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி இப்ப சமீபமான கோவளம் தர்கா போயிருந்தேன். இது ஒரு அங்க ஒரு விஷயத்துக்காக போகும்போது அங்க போகணுன்னு ஒரு உத்தரவு வந்து நான் போனேன். எல்லா இடத்துலயுமே எல்லா சக்தி வழிபாடும் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு சில பேர் முருகரை கும்பிடுறாங்க, பேசுனாங்க, அவங்களுக்காக தான் நான் போனேனே. ஸோ நீங்க இந்த தெய்வம் அந்த தெய்வம் தாண்டி குரான்லயா இருக்கட்டும், பைபிளையா இருக்கட்டும், பக்கத்துக்கு எல்லாத்தையும் சொல்ற விஷயம் என்னன்னா கருணை தான். நீங்க அன்பு தான். நீங்க அன்பே சிவம் சொன்னதுக்கு அர்த்தமே அதுதான். நீங்க அன்பு தான். ஆனால் அந்த அன்பு நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல வராது. அது எங்க போனாலும் ஏதோ ஒரு வகையில மனசுல ஒரு குரோதமோ ஏதோ ஒரு சும்மா ரோட்ல போகும்போது ஒருத்தர் திடீர்னு உள்ள வந்துட்டாலே நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறோமே, எப்படி போறான் பாடுறா அப்படின்னு திட்டுறோமே, அது மாறணும். உண்மைதான். இல்ல நான் நீங்க சொல்ற இந்த விஷயம் வரும்போது சொல்றேன், நிறைய பேர் நம்மளை சுத்தி வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க, எதுக்கு வர்றாங்க, என்ன வர்றாங்க அப்படின்னு எல்லாம் நான் ஒரு காலத்துல ஆராய்ச்சி பண்ணேன். அவங்க போயிட்டு இவங்க புகழ்ல இருக்காங்க, இவங்க மேல இருக்கிற வெளிச்சம் நம்ம மேலேயும் படட்டுன்றதுக்காக ஒரு சில பேர் வர்றாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, நான் இப்ப அதை எப்படி உணர்றேன்னா, அவங்க ஒரு பாதையை நோக்கி போகிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருந்திருக்கோம். அத வந்து இயற்கை வந்து நம்மள ஒரு காரணமா வச்சிருக்கு, நம்ம ஜஸ்ட் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இது எதுவுமே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணல. யாரு எதுக்காக வர்றாங்கன்னு எனக்கு ஆராய்ச்சி பண்ணணும்னு தோணல. வாங்க, உங்களுக்கு எவ்வளவு காலம் என் கூட பயணப்படணும்னு இருக்கோ பயணப்படுங்க, விலகணும்னு இருக்கும் போது விலகி அவங்களா போறாங்க. தொடர்ந்து பயணப்படுறவங்க பயணப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க இதுல இருந்து தப்பிக்கணும்னா நீங்க வரும்போது ரொம்ப பற்று வச்சிடவே கூடாது. நீங்க என்னைக்கு இருந்தாலும் மனிதன் மாறிடுவாங்க. நான் மனிதர்கள் மேல ரொம்ப அதிகம் பாசம் வச்சு இவங்க மாறுறப்பதான் எனக்கு தெரிஞ்சது, சரி இவங்க இப்படி மாறிட்டாங்களேன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பற்று வைக்கிறதே கிடையாது. வந்தார்கள் சென்றார்கள்ன்ற ஒரு கான்செப்ட் தான். வருவாங்க அவங்க. நம்ம நீங்க நல்லது கேட்டீங்கம்மா, ஒருத்தர் கெட்ட நேரம் வரப்போ இவன் கெட்டவனை தேடி போவானா, கெட்டவன் இவனை தேடி வருவான். ஒரு மனிதன் நல்ல நேரம் வரப்போ எவ்வளவு போய் கெட்ட இருந்தாலும் அவன் சண்டை போட்டு இவனை விட்டு போயிடுவான். இது வந்து சத்தியமான உண்மை. ஒருத்தருக்கு நேரம் மாறப்போகுது, விதி வந்து அவனுக்கு மாறி நல்ல விஷயம் செய்யறப்போ அவன் நல்ல பாதைக்கு போறான் அப்படின்னா, அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து இவனே சண்டை போட்டு இனிமேல் உங்க ரிலேஷன் தேவையிடான்னு போயிடுவான். இது வந்து இயற்கை ஒரு கொடுக்குற ஒரு பெரிய மாற்றம் தான். அதனால நம்ம கூட நிரந்தரம் யாருமே கிடையாதுங்கம்மா. நீங்க நல்லா பாருங்க, விளக்கு கடைன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறப்போ எவ்வளவு க்ளோஸா இருந்தவங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு எதிரியா மாறி இருக்கலாம், இல்ல நீங்க அழியணும்னு நினைச்சிருக்கலாம், இல்ல நீங்க எப்படி கண் முன்னாடியே பாரு ராஜலட்சுமி அப்புறம் சாபம் விட்டுருக்கலாம். இப்போ அவங்களே எங்க இருக்கான்னு பாரு, நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாருங்க. இது நியூட்ரல். அது எல்லாருக்கும் வேலை செய்யும், உங்களுக்கு எனக்குன்னு கிடையாது. மனிதனா பிறந்த எல்லாருக்குமே வேலை செய்யும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு துன்பம் சொல்றப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் கஷ்டமே கிடையாதுங்க, இதுக்கு மேல கஷ்டத்துல இருக்காங்க. அது மாதிரி நான் சமீபத்துல ஒருத்தரை வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு இடத்துல இருக்காரு, கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல மாத்தி வைக்கிறேன். பொருளாதார ரீதியாகவும் நல்லா பண்றதுக்கும் போது அவர் ஒரு வாரம் கழிச்சு அந்த இடத்துல இல்லைன்னாங்க. என்னன்னு பார்த்தா அவர் திரும்ப அங்கேயே வந்துட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் தான் ரொம்ப இதா இருந்துச்சு. நான் அங்க போய் இருந்தேங்க, ஆனா என் மனசு ஃபுல்லா இந்த இடத்துல தாங்க இருக்கு. மேபி ஒருவேளை என்னோட விதி இங்கதான் இருக்கணும் போல இருக்கு, நான் இப்படிதான் கஷ்டப்படணும் போல இருக்கு, நான் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிறேங்கன்ட்டார். நான் கொடுத்த காசு திரும்ப கொடுத்துட்டாரு. நான் பழைய மாதிரி இப்படியே இருக்கேன், பிச்சை எடுத்தே சாப்பிட்றேன், இப்படியே சொல்றாரு. நான் பிச்சை எடுத்தே சாப்பிட்றேங்க, நான் விட்டுருங்க, நான் மாத்தாதீங்கன்ட்டார். ஐயா நீங்க தாங்க தெய்வம், இப்போ ஒரு புதிய ஒரு விஷயம் கிடைச்சுன்னு சொல்லி நீங்க போவாம என் கர்மனை நான் எப்படியே அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லி வந்தீங்க பாருங்க. இந்த பக்குவம் எல்லாருக்கும் வருமா? இதேதான் வாழ்வியல் மையத்துல நடக்குமா? வள்ளலார் வாழ்வியல் மையத்துல கஷ்டப்படுறாங்க, பெரியவங்க வயசானவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் கொண்டு போய் 3 வேளை சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்து நல்லா சுத்தமா அவங்களுக்கான வசதிகள், அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்து அதுக்கு ஒரு இடம் இருக்குதான். ஆனா அங்க வந்து இப்ப வந்து 50 பேர் இருந்த இடத்துல இப்ப 5 பேரை நம்ம தான் இருக்காங்க. வரவும் போகுமா இப்படியே மக்கள் வந்து, அதாவது யாரும் யாரையும் வாழ வைக்க முடியாது. இதுதான் உண்மை. அதுதான் உண்மையா. அது மாதிரி யாரும் அழிக்கவும் முடியாது. நீங்க ஒருத்தர் அழிக்கிறேன்னு சொல்லி நீங்க இறங்குங்க, உங்களோட சரிவு தான் அதிகமா இருக்கு, தவிர அவன் அழியலாம் மாட்டான், இன்னும் நல்லா தான் இருப்பான். ஏன்னா நீங்க அவன் பலத்தையும் சேர்த்து
கொடுத்துறீங்க. இல்ல நான் எனக்கு மனசுக்கு அடிக்கடி சொல்லிக்கிறது, நாம எதை பார்க்குறோமோ அது வளரும். நம்மளை பார்ப்போம், நம்ம கரெக்டா இருக்கமா, நம்ம ஒழுக்கமா இருக்கமா, நம்மளுடைய பாதை கரெக்டா இருக்கா, இதை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம்னு சமீபமா என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிற, அதை நோக்கி தான் பயணப்படுறேன்.